அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் ராஜமுருகன். இப்பொழுது இந்த காணொளியில் QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் வெளியிட்டுள்ள, அதாவது இந்தியாவோட 2 டாப் இன்ஸ்டியூட் எடுத்து இங்கே கம்பேர் பண்ண போகிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாம்பே இங்கே இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேங்கிங்ஸ் ரெண்டோட, அதாவது வந்து எப்படி கம்பேரிட்டிவாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான் இருக்குது. ரேங்கிங், அதாவது QS ரேங்க் 2021 2021க்கான QS ரேங்கிங் பார்த்திங்கன்னா IISc பெங்களூர் வந்து பார்த்திங்கன்னா 185வது இடத்துல இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா IIT பாம்பே வந்து பார்த்திங்கனாக்கா 172வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? அதில் மொத்தமாக வியூ ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட வியூ ப்ரொஃபைல் போகும். அதாவது நம்ம IIT பாம்பேயோட வியூ ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா? அதாவது என்னென்ன இதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம IISc பெங்களூர்னு பார்க்கலாம். பட் இருந்தாலும் வந்து கம்பேரிட்டிவாக வந்து அவங்களே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எங்கே பார்ப்போம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வேணுன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் விசிட் ப்ரொஃபைல் போய் பார்த்துட்டு வியூ ப்ரொஃபைல், அதாவது விசிட் ப்ரொஃபைல் பார்த்துட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். சாரி, இது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கேட்குது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுக்கான ரேங்கிங்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக 2021க்கான ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணால் வந்துடும். டாட்டில் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 185 இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 172. சப்போஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுக்கான ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணதாக கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். போன ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 152ஆம் இடத்துல இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 184ஆம் இடத்துல இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறதுக்கு இது வந்து மிகவும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த QS ரேங்கிங் பட்டியல். அதாவது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது IISc பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா 5000க்கும் குறைவான சைஸ் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12000 ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இருக்குது. அதாவது வந்து இது ஏஜ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 100 வருஷத்துக்கு மேலே ஆகுது IISc பெங்களூர் ஸ்டார்ட் பண்ணி. IIT பாம்பே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஸ் தென் 100 இயர் தான். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் தான், கவர்மெண்ட் செக்டர் தான். ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட். IISc பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ரிசர்ச் வந்து காம்ப்ரிஹென்சிவ் இருக்குது ஃபோக்கஸ். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஃபேக்கல்ட்டி ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா IISc பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா 434 இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 974. ஓ மை காட், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரேங்கிங் அதிகமாக இருக்குது. ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா 4050 இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10401 இருக்குது. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 37 இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 99 இருக்காங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விசிட் ப்ரொஃபைல். நீங்கள் மேலும் ஃபுல் டீட்டெயில் வேணாக்கா இந்த ப்ரொஃபைலோட போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதாவது வந்து உலகத்தில் இருக்கிற மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் வந்து கம்பேரிஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறையில் வந்து பண்ணி தான் QS ரேங்கிங் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருங்க. இந்தியாவோட டாப் யூனிவர்சிட்டிஸ் தான். இதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா யூனிவர்சிட்டிக்குமே நம்ம வந்து வேணால் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.